இந்த டோர்னமெண்டோட ஒரே செமிஃபைனல் வடுகப்பட்டி விசஸ் சீமானூர் லீக் மேட்சஸில் நிறைய வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. வேறு லெவலாக விளையாண்டு வந்த ரெண்டு டீம். இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர், முதல் 2 ஓவர் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஓவர் போட முருகேசன் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா. எல்லா மேட்ச் போலவே இந்த மேட்ச்லேயும் கார்த்தி, நான் செகண்டில் சசி. ஃபர்ஸ்ட் ஒன் அங்கே கட்டுக்கு போனார். ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு முருகேசன். நேற்று டேவில் 6ஓட முடிச்சு கொடுத்தாரு பேட்டிங்கில். இப்போ பவுலிங்கில் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் தெளிவான ஒரு கனெக்ஷன். பாயிண்ட் லீச்சரில் குயிக்கான பால் போகுது. செம்ம ஃபாஸ்ட்டாக அன்ஸ்டாப்பபிளாக போய்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு. செகண்ட் பாலில் கார்த்தி. தேர்ட் ஒன் அம்பேர் என்ன சொல்கிறாங்க, வெயிட். ஸ்டெம்பு க்ளோஸாக வந்துச்சு, விக்கெட்டுக்கான அப்பீல் பண்ணாங்க அம்பேர். நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. அனதர் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு முருகேசன். ஃபோர்த் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். பவுலர் கைக்கே தான் போயிருக்காரு. அனதர் ஒன் மூணாவது டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு முருகேசன். ஃபிஃப்த் ஒன் கொஞ்சம் டைமிங் கொடுத்தாரு, தெளிவாக பனிஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கரெக்டாக அந்த பாலுக்கு வெயிட் பண்ண மாதிரியே இருந்துச்சு. நினச்ச பாலை போட்டாருன்னு நினைக்கிறேன். தெளிவான கனெக்ட் கார்த்தி பேட்டில் இருந்து இரண்டாவது பவுண்டரி அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவாக கேப்பில் தட்டி விட்டு ஓடிருக்காரு. 1 2 பார்க்கலாம். அங்கே தெளிவான ஃபீல்ட் செட்டப். ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆகிருக்காங்க. முதல் ஓவருக்கு 9 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் படம் அது. ஃபர்ஸ்ட் ஒன் ஒயிட். ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். கைன் உடைச்ச போட்ட பாலுக்கு தெளிவாக இருந்தார். இந்த சார் தான் ஆடணும் அப்படிங்கிறத. போன பால் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற வருத்தப்பட்டார். அடுத்த பாலை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு கார்த்தி. கார்த்தி பேட்டில் இருந்து வர்ற மூணாவது பவுண்டரி. இது வரைக்கும் 14 ரன் போயிருக்கு வடுகப்பட்டி பக்கம். செகண்ட் ஒன் இந்த பாலையும் தெளிவாக கனெக்ட் பண்ணார். தில்சன் எப்படி ஸ்கூப் ஆடுவாரோ அதே மாதிரி அந்த பாடி லாங்குவேஜ் இருந்துச்சு. தேர்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவாக போட்டிருக்காரு பவுலர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்கூப்புக்கு தான் ரெடியாக இருந்தார். அங்கே ஃபீல்டர் நல்ல த்ரோ. இந்த பால் ரன். ஃபோர்த் ஒன் ஆஃப்ல அறைய பார்த்தாரு. செம்ம பேஸில் போட்டிருக்காரு. டைமிங் கொடுக்காம பேட்ஸ்மேனுக்கு. இந்த ஓவரில் வர ஃபர்ஸ்ட் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக். பேக் டு பேக் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. லாஸ்ட் ஒன் இந்த முறை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக பவுண்டரியை கிளியர் பண்ணும். அதுதான் நடந்திருக்கு. இந்த ஓவரில் வர மூணாவது பவுண்டரி. சசி பேட்டில் இருந்து வர்ற ஃபர்ஸ்ட் பவுண்டரி. அவர் பேட்லையும் ஒட்டிருச்சு அப்படின்னே சொல்லலாம். 2 ஓவருக்கு 23 ரன் அடிச்சிருக்காங்க. மூணாவது ஓவர் போட ஜெயபால் அவரே சட்டத்தை கையில் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைக்கிங்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து இது வரைக்கும் நல்லா அடிக்கிறக்க கார்த்தி. ஃபர்ஸ்ட் பாலே அவுட் டு ஏக்கரா தெளிவான டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு ஜெயபால். செகண்ட் ஒன் கைன் உடம்புல தான் பட்டிருக்கு. அங்கே ஃபீல்டர் பாலை கலெக்ட் பண்ணால் இந்த பால் ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாம்ப்லேயே போட்டிருக்காரு. நான் முன்னாடியே சொன்னேன் ஓவர் போட வரும்போதே விக்கெட் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்திருப்பாரு அப்படிங்கிறத. ஒரு ஸ்லோயர் போட்டு ஏமாத்திருக்காரு பேட்ஸ்மேனை. ஏமாந்துட்டார் பேட்ஸ்மேன் அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா சந்தோஷ். ஃபர்ஸ்ட் பாலே ஒரு தட்டிருக்காரு. பாயிண்டில் கட் பண்ணியிருக்காரு. பவுண்டரி போகுதான்னு பார்க்கலாம். பால் வேகம் குறைஞ்சிருக்கு. ஆனாலும் பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்கு. குறைவான டிஸ்டன்ஸ். அதன் காரணமாக மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்லே தெளிவாக ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு சந்தோஷ். தெளிவாக பாலை பார்த்து தட்டி தான் விட்டார். நெக்ஸ்ட் ஒன் ரிசார்ட்டுக்கு போனார். உடம்புல தான் பட்டிருக்கு. அங்கே ஃபீல்டர் வந்து பாலை கலெக்ட் பண்ண டாட் பால். அனதர் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணுறாரு. இந்த ஓவரில் வர இரண்டாவது டாட் பால். லாஸ்ட் ஒன் இந்த முறையும் தெளிவாக தட்டிருக்காரு. பால் வேக குறைவாக ஆயிடுச்சு. அந்த மூட்டில் குத்தி பால் நின்றுச்சு. நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காரு பவுண்டரி போக விடாமல். மூணாவது ரனுக்கான ட்ரை. கார்த்தி செம்ம பாஸ்டாக வந்துருக்காரு. அம்பேஸ் கால் நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. நல்ல ரன்னிங் கார்த்தி அப்படின்னு தான் சொல்லணும். 3 ரன் ஓடி இருக்காங்க. ஒரு ரன்னை சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு ஃபீல்டர் அப்படின்னு தான் சொல்லணும். 3 ஓவருக்கு 31 ரன் அடிச்சிருக்காங்க வடுகப்பட்டி. ஒருத்தர் போட முருகேசன். ஸ்ட்ரைக்கில் சந்தோஷ் அடிச்சிருக்காரு. பால் கண்டிப்பாக கேப்பில் தான் போகும். 3 ஃபீல்டர் ஒன்று கூடினாலும் பாலை பிடிக்க முடியாது. அதுதான் நடந்திருக்கு. இந்த பால் ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கவர்ஸில் செம்ம பாஸ்டாக போகுது. கண்டிப்பாக பவுண்டரியை கிளியர் பண்ணும். பால் எப்படி அன்ஸ்டாப்பபிளாக போய்க்கிருக்கோ அதே மாதிரி கார்த்தி அன்ஸ்டாப்பபிளாக அடிக்கிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் உல்டாசன பாலை திருப்பி மட்டும்தான் விட்டார். பால் வந்த திசையிலே. கண்டிப்பாக அம்பேர் நோ பால் சொல்லுவாங்க. பால் எதுவும் போடாமல் இந்த பால் 5 ரன் போயிருக்கு. மொத்தமாக முதல் 2 பாலில் 10 ரன் அப்படிங்கிற கணக்காயிருக்கு.
அடுத்த பால் ஃப்ரீ ஹிட் பாலாகவும் அமைய போகுது. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு, கேப்பில் தான் போகுது. மிட் விக்கெட்டில் அங்கே ஃபீல்டர் விரட்டி வந்து பாலை கலெக்ட் பண்ண இந்த பால் ஒரு ரன், ஃப்ரீ ஹிட்டை சேவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு, எக்ஸ்ட்ரா கவரில் இருந்த ஃபீல்டரை தூக்கி கவர்ஸில் வச்சுருந்தாங்க. 6 பதிவு பண்ணியிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில். வெல் பேட் சந்தோஷ். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கு திரும்பினாரு, தெளிவான இடம், புள்ளிப்பந்து அப்படின்னே சொல்லலாம். ஒரு எஜ்ஜு முட்டு, ஆனால் கேப்பில் தான் போகுது. பால் குத்தி திரும்பி பவுலர்ட்டே போயிடுச்சு. ஒரு ரன், 4 ஓவருக்கு 49 ரன் அடிச்சிருக்காங்க. அன்ஸ்டாப்பபிளாக கொண்டு போய்க்கிருக்காங்க. ஒரு முனையில் வடுகப்பட்டி ஜிபிசிசி இருக்க 2 ஓவர் கண்டிப்பாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத யோசிக்க வச்சுருக்காங்க சீமானூரை. வித்தோர்படா ஜெயபால் ஃபஸ்ட் பால் தரையோட தரையாகவே ஆட்டு 2 ரன் கால் பண்ணார். ஆனால் ஃபீல்டர் தெளிவாக வச்சிருந்த காரணத்தினால ஒரு ரன்னோட ஸ்டாப் ஆகிருக்காங்க. செகண்ட் ஒன் நல்ல ஸ்டாப் ஃபீல்டர். டாட் பால், தேர்ட் ஒன் இந்த மாதிரி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக நின்று பார்க்கலாம் அந்த மாதிரி கான்ஃபிடண்டான ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு கார்த்தி. நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஃபுல் டாஸான பாலை ஆடிருக்காரு, அதுவும் கேப்பில் தான் போகுது. அங்கே ஃபீல்டரால் இதையும் ஸ்டாப் பண்ண முடியல. பேக் டு பேக் பவுண்டரிஸை கொண்டு வந்திருக்காரு கார்த்தி. நெக்ஸ்ட் ஒன் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் கைன் ஒட்டம்பு லைனில் போடப்பட்ட பந்து. என்ன ரன் அவுட்டான்னு பார்க்கலாம். ஒரு ரிஸ்கி ரன் ஓடி ரன் அவுட் ஆகுறாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து கிட்டத்தட்ட 40 ரன்னுக்கு மேலே பதிவு பண்ண கார்த்தியோட விக்கெட் ரன் அவுட்டில் பறி போகுது. ஓப்பனிங் எதுக்கு வந்தாரோ அந்த வேலையை சிறப்பாக பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் கார்த்தி. நல்ல ஒரு அட்டம் தான் பண்ணாரு. கண்டிப்பா அவரோட முயற்சிக்கு ஒரு தெளிவான கனெக்ட். எக்ஸ்ட்ரா கவர் லீக்கர்ல ஒரு பவுண்டரி அப்படின்னே சொல்லலாம். ஆக்சன் சூப்பரா இருக்கும் அவர் போல. டோர்னமெண்ட்ல நடந்திருக்கு. செகண்ட் ஒன் நல்ல ஒரு ஸ்டாப்புங்க, சூப்பரா பண்ணாரு ஃபீல்டர். அன்னைக்கு ஓடிங்க நினைக்கிறேன். ஃபீல்டர் கையிலே தான் அடிச்சு விட்டு போயிருக்காங்க. வயிறு பாக்குறாரு. ரெண்டு பால் தான் கரெக்டா போடுறேன். கீப்பர் போடுறான். தெளிவான கவர் லீஜன்ல பவுண்டரி பாயிண்ட். நல்ல ஒரு ட்ரை பண்ணாரு சந்தோஷ். சர்க்கிளுக்குள்ள போடு, கரெக்டா போடு. ஒரு ஏக்கரை போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட போட்டிருக்காரு. பதிவு பண்ணியிருக்காரு. நல்ல ஒரு ஃபீலிங் எஃபர்ட் அப்படின்னு சொல்லலாம். நல்ல கேட்ச் கொடுத்தாரு. கட்டா பண்ண இருக்க பால சுபாஷ் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு
ஊர்ல first ball. தப்புனே பால் தப்பான பால்னே எதிர்பார்த்த பாலே வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சந்தோஷ் பாரு ஒரு அப்படியே நின்றா ஃபீலிங்கா ஒரு ட்ரை பண்ணாரு. அங்க ஃபீல்ட் நல்ல ஒரு த்ரோ அப்படின்னா அதுக்கான ட்ரை இவரோட பேஸுக்காகவே கரெக்டா கனெக்ட் அப்படிங்கிற மென்ஷன்னால நின்றுட்டாரு சசி. என்ன நடக்குது? ஸ்டாப் ஆயிருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த எண்ட்ல இருக்க பேட்ஸ்மேனும் ஒரு அப்படின்னு சொல்லலாம். செம்ம பேச போட்டாரு. கீப்பராலே கேரி பண்ண முடியாத அளவுக்கு ஒரு என்னையா அடிச்சிருக்காரு. கண்டிப்பா 2 ரன்னுக்கு ரஷ் பண்ணுவாங்களான்னு கிடையாது. நல்ல ஒரு பேக்கப் அப்படின்னு தான் சொல்லணும். த்ரோல ஒரு டிசப்பாயின்மெண்ட். பேட்ஸ்மேன் என்ன பண்ண என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜினா முருகேசன் சந்தோஷம் இருந்து பார்க்க முடியுது. அவர்கிட்ட இருந்து இந்த மேட்சை வெற்றி பெற்றிருக்காங்க.